வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள பராசக்தி திரைப்படத்தினுடைய சென்சார் கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கால கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் நான் இன்னைக்கு உட்காந்து இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நைட்டு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோவில் போட்டுருவேன். ஆனால் இந்த படத்துக்கு பாருங்கள், சூப்பர். ஸோ இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு யூபாரியே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அண்டு 25 இடத்துல வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது கேட்குறப்பே எனக்கு வந்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. 25 இடத்துல கட் பண்ணால் அந்த படத்தினுடைய சுவாரஸ்யமே போயிடும். அவங்க என்ன படத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படம் பார்க்கவே முடியாது. வேற ஏதோ படத்தை தான் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 25 இடத்துல கட் பண்ணால் அந்த படம் விளங்குமாங்க. சரி, நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லிடலாம். இன்னைக்கு இப்போ இந்த படத்தினுடைய அந்த சென்சார் கட்ஸில் என்னென்ன கட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ முதல் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3வது நிமிஷம் 5வது செகண்டில் ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவரை வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியை பற்றி ஒரு தப்பாக ஏதோ ஒரு வார்த்தையை விடுறாங்க போல், அந்த வார்த்தையை வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2வது கட்டை பாருங்க, தீ பரவட்டும் அப்படிங்கிற வார்த்தையை கட் பண்ணி நீதி பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிருக்காங்க. தீ பரவட்டும் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் என்னடா அப்படி மிஸ்டேக் இருக்குது? யாருடைய மனசுடா இங்கே புண்பட போகுது? ட்ரைலர்லாம் விஷுவலாகவே காட்டினாங்களேடா தீ பரவட்டும்னு, அந்த வார்த்தையை கூட மியூட் பண்ணி நீதி பரவட்டும்னு மாற்றி வச்சுருக்கானுங்களாமா. எதுக்குன்னு தெரில. அடுத்தது பாருங்கள், காலக்கொடுமை. பட்டு நூலா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எதனால் இந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இது ஒரு சாதாரணமான வார்த்தை, பட்டு நூல் அப்படின்னு சொல்கிறது. பட் அது அக்கறாகக்கூடிய இடம் கொஞ்சம் ராங்கான இடமாக இருக்கலாம் மேபி. அதனால் கூட அந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்தது வந்துட்டு பேஸ்டர்ட் அப்படிங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் வந்துட்டு எதுக்குங்க? இந்த துரந்தர் திரைப்படத்தில் கிங் ஆஃப் பேஸ்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டருக்கே பேரே போடுவானுங்க, டைட்டிலே போடுவானுங்க, கிங் ஆஃப் பேஸ்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இவங்க பேஸ்டர்ட் அப்படிங்கிற வார்த்தையவே மியூட் பண்ணுற அளவுக்கு அங்கே என்னங்க இருக்க போகுது? அடுத்தது வந்துட்டு சிறுக்கி அப்படிங்கிற வார்த்தையை தூக்கியிருக்காங்க. ஏங்க, சிறுக்கிங்கிற வார்த்தை இந்த தமிழ் சினிமாவில் வந்ததே இல்லையா? எத்தனையோ படங்களில் பார்த்துருக்கோம் சிறுக்கி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். இதே கூட வாங்க தூக்கணும். அடுத்தது கொடியில் காய வச்ச துணி மாதிரி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வார்த்தையில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, அது கூட லிங்க் பண்ணி பார்க்குறப்போ இது கொஞ்சம் தப்பாக தெரியும். உதாரணத்துக்கு இந்த சிஎம் போஸ்டெல்லாம் கொடியில் காய வைக்கிற துணி மாதிரி அப்பப்போ பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அந்த சிஎம் போஸ்ட்டையே அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் இந்த வார்த்தையை தூக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை, அது வந்துட்டு கோமணத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு சேர்ந்து வருது. ஓகே, இது வந்து கெட்ட வார்த்தை, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாது, அதனால் தூக்கியிருக்கலாம், நார்மல். அடுத்தது ஓல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நார்மல் தான். அடுத்தது மறுபடியும் அந்த சேம் கெட்ட வார்த்தை ரிப்பீட் ஆகுது, அதை தூக்கியிருக்காங்க. அப்புறம் நக்கி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையுமே தூக்கியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் தான். அதே மாதிரி மைத்துக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையுமே தூக்கியிருக்காங்க. ஸோ மைத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நார்மலாகிடுச்சு. என் வீடியோவில் நானே சரளமாக பேசிகிட்டு இருக்கேன் மயிருன்ட்டு. இவனுங்க ஏன் தூக்கியிருக்கானுங்கன்னு தெரில. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புகைப்படத்தையோ அல்லது ஏதோ ஒரு போஸ்டரையோ எரிக்கிறாங்க போல். ஸோ அந்த எரியறதை வந்து பார்த்திங்கன்னா 50% குறைச்சிருக்காங்க. ஸோ எதை எரிக்கிறாங்கன்னு தெரில. அந்த ட்ரெய்லரில் கூட ஒரு கட்டடத்தை எரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. மேபி அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நேம் போர்டு எரியிற மாதிரி காட்டலாம் அந்த சீக்வன்ஸில். ஸோ அந்த எரியறதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டு தாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதாவது ஹிந்தி என் கனவை அழித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வருது போல், அதை கட் பண்ணியிருக்காங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், பயங்கரமான கட்ஸுங்க பராசக்தி டீமுக்கு, நம்ம சுதா கங்குரா மேமுக்கு. இப்படி ஒரு டைலாக், ஹிந்தி என் கனவை அழித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வச்சுருக்காங்க அப்படின்னா பயங்கரமான கட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பார்த்தாங்கன்னா இதை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படியாவது ஹிந்தியை திணிச்சிடணும்னு சொல்லிட்டு வெறிகொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு டைலாக்கை வந்துட்டு வாய்ப்பே இல்லை அலோவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்படி நடக்கும் தெரிஞ்சு அவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது அல்டிமேட்டுங்க. அதே லைனில் இன்னொரு டைலாக்குமே இருக்குது, என் ஒரே கனவை ஹிந்தி திணிப்பு எரித்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சம கட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த படமே வேறு மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி என் கனவை அழித்தது அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த மொழி என் கனவை அழித்தது அப்படின்னு மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மாற்றினாலும் ஓரளவுக்கு புரிஞ்சிடும் மக்களுக்கு அப்படின்னு நான் நம்புறேங்க. அடுத்தது ஹிந்தி கற்றுக்கிட்டு அப்படிங்கிற வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். அதனால் அதையுமே மியூட் பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் அப்புறம் பாருங்கள், அரக்கி அப்படிங்கிற வார்த்தை கூடவே ஹிந்தி அரக்கி அப்படிங்கிற வார்த்தையுமே மியூட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி அரக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு வார்த்தைங்க. அதாவது ஹிந்தி தெரிகிற ஒருத்தங்களை பார்த்து நம்ம அரக்கி அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சீனை பார்க்கும்போதே ஒரு மாதிரி நடுங்கி போயிருப்பாங்க. என்னடா இப்படிலாம் வந்துட்டு படம் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்டே காட்டுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ஆன்டி நேஷனல் ஸ்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த நாட்டுக்கு சுத்தமாக தேவையில்லாமல் வீணாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. அந்த வார்த்தையை கட் பண்ணதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி அவங்க யாரையோ தப்பாக சொல்லியிருக்காங்க, அவங்க புண்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தூக்க சொல்லியிருக்காங்க போல். அடுத்தது நொற்றான், கோல்டி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க. கோல்டி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த தெலுங்கு தேசத்து மக்களை கோல்டி அப்படின்னு கூப்பிடுறது இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மியூட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ நொற்றான் அப்படிங்கிற வார்த்தையுமே எதுக்கு மியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரச்சப்பாத்தி அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த நார்த் இந்தியன் பீப்புள் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது அவங்க தானே அந்த அடிக்கடி இந்த சப்பாத்திலாம் சாப்பிட்றது உண்டு, இந்த வரச்சப்பாத்தி தின்னுட்டு இங்கே வந்துடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டைலாக்காக இருக்கும் போல். ஸோ அதனால் அந்த வரச்சப்பாத்தி அப்படிங்கிற அந்த வேர்டு வந்துட்டு நார்த் இந்தியன்ஸை குறிக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மேலே சாணி அடிக்கிற மாதிரியான ஒரு சீனு, அந்த ஒரு சீனை வந்துட்டு டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சாணி அடிக்கிற போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தூக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்தது. ஸோ அது மேலே சாணி அடிக்கிறாங்க அப்படின்னா பயங்கர ஒரு கான்ட்ரவர்ஷியலான அல்லது ஒரு போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸாக அது இருக்கும். ஸோ அது அவங்கள வந்துட்டு அவமதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மேலே சாணி அடிக்கிற சீனை தூக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹிந்தியை வலியுறுத்துகிற மாதிரியான சில சப்டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இடம் பெற்றிருக்கு. அந்த சப்டைட்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அல்லது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க போல். ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் இடம் பெறுதோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி வேறு மாதிரி அந்த படத்தை காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தோட ஃபீலை கெட்டிருக்குங்க இந்நேரம். அதாவது ஹிந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு போராட்டமாக தான் அது இருக்கும். ஆனால் படம் பார்க்குறப்ப அது ஹிந்தி திணிப்பா இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுறாங்களா அப்படின்னு தெரியாத மாதிரி தான் அந்த படத்தை காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ படம் ரிலீஸ் ஆகட்டும், பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு அம்மா ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தங்க ஷூட் பண்ணுறாங்க. அந்த சீனை வந்து பார்த்தோன்னா தூக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரைலரில் காட்டின நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஷூட் பண்ணுவார்ல, அந்த சீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஏன் தூக்க சொல்லியிருக்காங்கன்னு தெரில. எத்தனையோ படங்களில் எத்தனையோ அம்மா குழந்தைகள் எல்லாம் கொள்கிறாங்க, இந்த படத்தில் இப்படி காட்டுறது யாரையோ பாதிச்சிரும் போல். ஸோ தூக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைலாக்கே தூக்கி விட்டுருக்கானுங்க. 22 செகண்டுக்கு அந்த டைலாக்கை வந்து தூக்கியிருக்காங்க. எங்களை நீக்கி விட்டு அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த டைலாக்கு. எந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள் அப்படின்னு முடியுது அந்த டைலாக்கு. அது வரைக்கும் ஒரு 22 செகண்ட் டைலாக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா தூக்கியிருக்கானுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப முக்கியமான டைலாக்காக இருக்கும்னு நினைக்கிற படத்தில். ஏன்டா எவனாச்சும் 22 செகண்ட் டைலாக்கை தூக்குவானுங்களா? முடிச்சு படத்தோட இது சுவாரஸ்யமே போச்சு. அதுக்கப்புறமா ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவை கொல்ற சீனு, அதுக்கப்புறம் சில டெட் பாடிஸ் எல்லாம் காட்டுறாங்க போல். அங்கே இருக்கக்கூடிய அந்த வைலன்ஸ் எல்லாம் 50% குறைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பிளட் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிளர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வயலண்ட்டாக இருந்திருக்கும், கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிருக்காங்க. அடுத்த கட்டு பாருங்க, தரமான ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து இடம்பெற்றிருக்கு போல. அதே மாதிரி இந்த ரயில்வேஸில் வேலை பார்க்கணுன்னா ஹிந்தி ரிலேட்டடான அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடான இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணாதான் ரயில்வேஸில் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சட்டமெல்லாம் வந்திருக்கும் போல. அதை எதிர்க்கிற மாதிரியான காட்சிகள் இருந்திருக்கு. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணுங்கள், ஹிந்தி திணிப்பை எதிருங்க அப்படின்னு சொல்கிற இடத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு டிஸ்க்ளைமர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவை அனைத்தும் கற்பனையே அப்படின்னு சொல்லி கீழே போடணும்னு நினைக்கிறேன். இந்த புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு டிஸ்க்ளைமர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல சில வார்த்தைகளை மியூட்மே பண்ணியிருக்காங்க. அடுத்து 25வது கட்டு பாருங்க, இந்த டிஸ்க்ளைமர்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த திரைப்படம் ஒரு கற்பனையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்க்ளைமர்லாம் போட சொல்லியிருக்காங்கல்ல, அதை வந்துட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசணுமாமா. இந்த திரைப்படம் எந்த ஒரு மதத்தினரையும் எந்த ஒரு மொழியை சேர்ந்தவரையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு எடுக்கப்பட்டதல்லன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிஸ்க்ளைமர் வாய்ஸ் ஓவரில் பேசி முடிச்சுட்டு தான் படம் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணிடலாம். கொன்று புதைச்சிருக்கானுங்க இந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நாளைக்கு வரட்டும் 25 கட்ஸோட இந்த படத்தை பார்க்குறப்போ நிறைய இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியாமல் அப்படியே ஜம்ப் ஆகிறது, மியூட் ஆகிறது, இதெல்லாம் நிறையா இருக்கும் இந்த திரைப்படத்தில். ஸோ நாளைக்கு எப்படி பார்க்க போகிறேனே தெரியல. சரி, ஓகே நண்பர்களே, எப்படி இருந்தாலும் இந்த படம் ஒரு சூப்பரான படமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்துட்டு ஓடிடியில் வர்றப்போ எந்த ஒரு சென்சார் கட்ஸும் இல்லாமல் நீட்டாக ஓடிடியில் வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா தியேட்டர்ஸில் வரும்போது மட்டும்தான் இந்த சென்சார் கட்ஸு அது இதுன்னெலாம், நீங்கள் ஓடிடியில் வர்றப்போ எந்த கட்டும் இல்லாமல் நீட்டாக விடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கலாம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.